வீடியோ டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பயந்து உள்ள வந்திருக்கீங்களா? என்ன சார் 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆக்க ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, உங்கள் சேனல் நிறைய நல்ல வீடியோஸ் வந்திருக்கீங்க, ஏன் சார் இப்படி வீடியோ போட்டிருக்கீங்க? வெயிட். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் சில விஷயம் சொல்ல போகிறோம், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருவீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த கொஸ்டின் மார்க்காக இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 4 ஸ்டூடெண்ட்டாக பிரிச்சிடறோம். ஸோ என்னன்னா எங்களோட அகாடமியில் நாங்கள் 9 இயர்ஸாக டீச் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அதில் 4 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் டீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தர் யார் பார்த்தீங்கன்னா அசால்ட் அஸ்வின், ஒருத்தர் மக்கப் மனோஜ், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் சுனில், கடைசியாக இருக்க பார்த்தீங்கன்னா பாவம் பிரவீன். ஓகே, இப்போ 4 பேர்த்தை பற்றி பார்த்துருவோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னென்ன. ஸோ அசால்ட் அஸ்வின் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தா போதும், அவருக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும், அவரே என்ன பண்ணுவாருன்னா புரிஞ்சுப்பார். சம் போட்டுருவாங்க. எக்ஸைஸில் ஒரு சம் இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் எந்த சம் இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் ஒரு சம் நீங்கள் கிளியராக அவருக்கு சொல்லிக் கொடுத்தா போதும், எக்ஸைஸில் அது மாதிரி எல்லா சம்ஸும் அவர் போட்டுருவார். அவருக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு சம் சொல்லி கொடுத்தாலே எல்லாம் புரிஞ்சுப்பார். கஷ்டமான சம்னா ஒரு 5 மினிட்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைமே அவருக்கு ஒரு டைம் போட்டாலே புரிஞ்சிடும், ஞாபகம் இருக்கும், டில் பப்ளிக் வரைக்கும் அவருக்கு எந்த தப்பு இல்லாமல் இருக்கும். அவர் பேர் தான் அசால்ட் அஸ்வின். மக்கப் மனோஜுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த டைப் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் இருப்பீங்க. என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளோ சம்ஸ் வேணால் கொடுங்க சார், நான் அசால்ட்டாக மக்கப் பண்ணுவேன், எனக்குலாம் பிரச்சனையே கிடையாது, எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு நான் இதுக்கு தான் ஆன்சர், ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 இதான் சார் ஆன்சர், எனக்கு நடுவில் ஸ்டெப் இருந்தாலும் சரி, நான் ஸ்டெப் நடுவில் அப்படியே ஏதாவது ஒன்று போட்டு நான் ஆன்சர் கொண்டு வந்துடும் அப்படிங்கிறவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் சுனில். ஸோ இவர் நிலமை தான் ரொம்ப பாவம். ஏன் அப்படின்னா, இவர் சூப்பராக மேக்ஸ் போட்டு பார்த்துருப்பாரு, இவரும் நல்லா புரிஞ்சு படிக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் இவருக்கு என்ன இருக்குன்னா, மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, ஒரு 6 ஸ்டெப் அந்த மேக்ஸ் இருக்குது அப்படின்னா, 3rd ஸ்டெப்பில் இவருக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் மறந்துருக்கும். ஐயோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஒரே சம்மில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி மற்ற எல்லா தெரிஞ்ச சமயம் அட்டன் பண்ணாமல் வந்துடுறாரு. ஓகே, கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாவம் பிரவீன். ஆக்சுவலி ஏன் இவங்க பாவம் பிரவீனா, இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, சார் எனக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அண்ட் இவரும் அப்படி தான். ஸோ இவருக்கு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இவர் எவ்வளோ தான் மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறப்போ ஒன்றும் மேக்ஸ் மறந்துடுது. ஆனால் ஸ்டார்டிங்கே அவருக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல. அண்ட் அவருக்கு மேக்ஸ் ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அண்ட் இவர் தான் பாவம். ஏன் இவர் ரொம்ப பாவம் அப்படின்னா, இவருக்கு ஒரு ஆசை நல்ல காலேஜ் நம்ம போகணும் அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்க அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, அவருக்கு படித்தது அண்ட் போட்டு பார்த்தது எல்லாம் மறந்தது. அண்ட் ஒரு குட்டி சம்முக்கே அவருக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுது, ஒரு பெரிய சம்னா அவருக்கு ஒரு 40 நிமிஷம் ஆயிடுது புரிஞ்சிக்கவே. ஸோ இப்போ இந்த 4 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அசால்ட் அஸ்வினோட டெக்னிக்கை இந்த 3 பேத்துக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, இவங்களும் ஃபெயில் ஆகாமல் பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த அசால்ட் அஸ்வின் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா? இந்த அசால்ட் அஸ்வின் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க அப்படின்னா, இவர் 3 விஷயத்த பண்ண போகிறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண கையோட சும்மா இல்லை அவர், நெக்ஸ்ட் ரிவைஸ் பண்ணுறாரு. ஓகே, இதுக்கு 3 டிஃப்ரென்ஸ் பார்த்தலாம் என்னென்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ ஒரு டீச்சர் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஒரு மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே பேசிக் சொல்லி தருவாங்க. பேசிக் சொல்லி தரப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இவர் அசால்ட்டு அஸ்வின் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்ஸை சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சாப்டருக்கு எக்ஸைஸ்க்கான ஃபஸ்ட் எக்ஸுக்கான எல்லா தேவையான ஃபார்ம்லாம் சொல்லி வச்சுறாரு அசால்ட் அஸ்வின். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எக்ஸாம்பிள் அவங்க ஸ்கூலில் டீச் பண்ணிடுறாங்க, எக்ஸைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க அப்படின்னாரு. இவர் போய் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. ஸ்கூலில் சொன்ன எக்ஸைஸ் சம் என்ன பண்ணுறாரு, எக்ஸாம்பிள் கவனிச்சுட்டு எக்ஸைஸ் சம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பக்கத்தில் நோ கைடு. ஸோ அவர்கிட்ட கைடே பக்கத்தில் இல்லை. ஸோ இருந்தாலும் அவர் எப்படி போகிற ரெஃபரன்ஸ் மட்டும் தான் பண்ணுவார், கைடை அவர் மூடிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணும் போதே சம்டைம்ஸ் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, யூடியூப்லையோ இல்லை கூகுள்லையோ ஸோ எதாவது டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கா, எக்ஸாம் சாப்டர் 1க்கு எதாவது டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கா, இல்லை எக்ஸைஸ் 1.1க்கு டெஸ்ட் இருக்கான்னு அவர் என்ன பண்ணி பார்க்குறாருன்னா, டெஸ்ட்டும் எழுதி பார்த்துறாரு. யார்? இந்த அசால்ட் அஸ்வின். அதோடு அவர் நிற்கிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான் பார்த்த மேக்ஸை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அதனால தான் என்னாச்சுன்னா, இந்த அசால்ட் அஸ்வின் பார்த்தீங்கன்னா 100% எடுக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கிறாங்க. அண்ட் நாங்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அண்ட் இங்கே இருக்க எல்லாருமே டெஸ்ட் எழுதி பார்க்குற கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும். நீங்கள் கூகுளில் போய் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி அதில் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. உங்கள் டைம் நாங்கள் சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன, எங்கள் சாய்வர் அகாடமியில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நிறைய டெஸ்ட் வைப்போம். அண்ட் ஒவ்வொரு இயருக்கும் அவ்வளோ டெஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் என்னென்னா, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொரு சாப்டருக்கும் உங்களுக்கு எப்படிலாம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறப்ப எழுதினீங்கன்னா அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட்
தப்பாகாமல் உங்களுக்கு பப்ளிக் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எல்லா விஷயங்களுக்கான கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துரும். ஆனால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் என்னன்னா எல்லா மாடலையும் கவர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இப்போ இந்த கொஷின்ஸ் என்னன்னா இதை நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போதுன்னா saiviraguides.in அந்த வெப்சைட் போங்க அண்ட் போயிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸுக்கு இது கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸோட 1 year நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆன் ஆகிக்கலாம். ஜஸ்ட் அது நீங்கள் ஒரு 79 நீங்கள் பே பண்ணுறப்போ உங்களுக்கு என்னன்னா நீங்கள் ஆட் ஆன் ஆகிக்கலாம். ஆட் ஆன் ஆகிறப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா 79 கொடுத்து நீங்கள் பே பண்ண உடனே உங்களோட மெயில் ஐடிக்கு என்ன வரும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக நீங்கள் ஜாயினிங் குரூப்பில் லிங்க் ஆகிடலாம். வேறு இங்கே மக்கப் பண்ண வச்சுக்கு என்ன பிரச்சனை வந்துன்னு பார்க்கலாம். மக்கப் பண்ணிடுறாங்க, ஆனால் எல்லா சமயம் மக்கப் பண்ண முடியாது. கஷ்டமான எக்ஸசைஸ் வரப்போ மாட்டிப்பார், டிஃபரன்ஷியல் வரப்போ இன்டெகிரேஷன் வரப்போ மாட்டிப்பேன்னா அதெல்லாம் மக்கப் பண்ண முடியாது. அந்த ஸ்பீட் பிரேக்கர் சுனிலுக்கோ இதில் என்ன அவர் மிஸ் பண்ணுறாருன்னு பார்த்துடலாமா. ஸ்பீட் பிரேக்கர் சுனில்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ரிவைஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, அப்படிங்க வருவோமா. பாவம் பிரவீன் என்னன்னா அவர் இது 3மே பண்ணுறது கிடையாது. ஸோ டெஸ்ட் இருக்கா, ஸோ டெஸ்ட் அன்னைக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, புக்கே எடுக்கிறாரு. ஸோ புக் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 சம் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி போகிறாரு. யூடியூப்குள்ளே போகிறாங்க, இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் என்ன நினச்ச மேக்ஸில் அண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸில் அண்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எதுன்னு சொல்லி யூடியூப்பில் பார்க்குறாங்க. அண்ட் அதில் நிறைய வீடியோஸ் வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாரு, பாவம் பிரவீன் அந்த சம்ம மட்டும் என்னென்னா எக்ஸாம் நாள் முன்னாடி வந்து ஃபுல்லாக அது மட்டும் நம்ம போட்டு பார்த்துட்டு போவாங்க. ஆனால் அங்கே போனால் என்னாச்சு, இவரோ பாவம் தானே, அதே சம் வராது. ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் சம்மே கேட்க மாட்டாங்க, நீங்கள் ஃபுல்லாக தான் பார்க்கணும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அவர் ரொம்ப இதாயிரும், என்னடா நமக்கு சுத்தமாக மேக்ஸ் சொல்லிடும். ஸோ இங்கே இருக்க பிரச்சனை அவருக்கு மேக்ஸ் வராது பிரச்சனை கிடையாது, அவர் மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாரு. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் அதை கைடு இல்லாமல் போட்டு பார்க்க மாட்டாரு. கைடு இல்லாமல் போட்டு பார்த்தாலும் அவர் அடிக்கடி டெஸ்ட் எழுதி பார்க்க மாட்டாரு, ரிவிஷன் பண்ண மாட்டாரு. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக மேக்ஸ் வர மாட்டேது. அண்ட் மேக்ஸ் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் கூட தான் படித்தவங்க, என் கூட தான் அவனும் 450 எடுத்தான். பட் அவன் 12th மேக்ஸ் பார்க்குறப்ப இப்படி சூப்பராக பண்ணுறான். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் லைட்டாக போகாமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த 3 ஸ்டேஜில் இருக்கவங்களும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சொல்லித்தர கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டாபிக் இருக்கிற ஃபார்முலாஸை எழுதுங்க, நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ஸ்கூலில் சொல்லி தராங்களா அதையும் லிசன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சார் சொல்லுவார் எக்ஸசைஸ் சம் போடுங்க சொல்லி, ஸோ சாரோ மேமோ சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணணும். தெரியாத பட்சத்துக்கு பக்கத்தில் கேட்டுக்கோங்க, சார்ட்டு டவுட்ஸ் கேளுங்க, நிறைய டவுட் கேளுங்க. டவுட் கேட்குறதா இன்ஃபேக்ட் சூப்பராக மேக்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் 3வது என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் வரும் பார்த்தீங்களா, அந்த மிஸ்டேக் பப்ளிக் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே தப்பு பண்ணுவோம், ஸோ இனி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதாகும். ஸோ இது நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ஸோ போகிறீங்க ஒரு 5 சம் எது இம்பார்ட்டன்ட் பார்க்குறீங்க, அது யூடியூபோட வீடியோஸ் பார்க்குறீங்க, அதை ஒர்க் அவுட் கூட பண்ணுறது கிடையாது, எக்ஸாமுக்குள்ளே போனீங்க எல்லாம் மறந்துடுது. ஸோ இதை ரொட்டீனாக பண்ணுறீங்க. அண்ட் இங்கே இருக்க ஒரு மேஜர் ட்ராபேக்கே வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போகிறனால தான் இங்கே நிறைய மேக்ஸ் படிக்கிறவங்களோட மார்க்ஸ் பாவம் பிரவீனோட மார்க்ஸாக ஒரு 100க்கு ஒரு 30, 20 சம்திங்ஸ் ஃபெயில். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு 90-25 எடுத்தால் தான் பாஸ். ஸோ அப்போ இவங்களாம் 10 எடுக்க முடியாது, ஏன்னா இவங்களுக்கு என்னென்ன எது படிக்கணும்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா கிளியர் கட்டாக ஒரு பிளான் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடணும். ஒரு சாப்டர் டெஸ்ட் தரேன்னா 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிருங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க, எக்ஸசைஸ் அது டிஃப்ரெண்ட்டாக அதே மாதிரி மாடல் இருந்தால் விட்டுருங்க, அதே மாடலை வேறு லைட்டாக டிஃபர் பண்ணுறாங்கன்னா அதை போட்டு பாருங்கள். அண்ட் கண்ணில் பார்க்காதீங்க, கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட் ஆஸ்பினோட ஸ்டேஜுக்கு நம்ம போகவே முடியாது. இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே சூப்பர் மார்க்ஸ் எடுக்கலாம், ஃபெயிலே ஆக தேவையில்லை. அண்ட் மோர் ஓவர் நாங்கள் இந்த மேக்ஸ் பார்க்குறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்ட ஃபீட்பேக்கில் என்னன்னா நிறைய பேர் மேக்ஸ் பார்க்குறப்ப நடுவில் பாட்டு போட்டுருவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம என்னென்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு போட்டே இது பண்ணலாம் அப்படின்னா, பட் மேக்ஸ் என்னென்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி ஒரு 40 minutes 50 minutes பிரேக் இல்லாமல் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 hours வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கு நடுவில் இந்த பாட்டு போடுறப்ப என்னன்னா உங்களோட எக்ஸாம்பிள் நீங்கள் பாட்டு போடுறதுனால என்னென்னா அந்த ஒட்டுமொத்தமாக அந்த சம்ம பார்க்குற விஷயம் வந்து உங்களுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வரும். 2 hours படிக்க வேண்டிய மேக்ஸை நீங்கள் 2.5 hours பார்ப்பீங்க. அதனால் அந்த பாட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க, ஒரு ரெகுலர் பிரேக் எடுத்துக்கோங்க. எடுத்தாலே சூப்பராக நீங்கள் பண்ணலாம். ரிவிஷன் பண்ணுங்கள். பண்ணும்போது ஹவு டு ஃபெயில் இன் 12th பப்ளிக் தெரியுமா இந்த மாதிரி. ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை, ஃபெயிலே ஆக வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் அசால்ட் அஸ்வினர் மாதிரி நீங்களும் சென்டம் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னு மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.